கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஊட்டியில் இருக்கிற ஏலத்தோட்டம். ஸோ இந்த வியூவில் நமக்கு வந்து ஏலத்தோட்டம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2 இயர்ஸாக வந்து பராமரிப்பு இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏலத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆளுங்க இங்கே நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணோம், பட் இதெல்லாம் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இதில் நிறைய வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், ஏலக்காய் தெரியுதா? ஸோ அதனால் எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதாச்சு. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச இலையே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான இது இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காய் நல்லா ஏலக்காய் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயநாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வரோம். வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நமக்கு வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பண்ணது இதெல்லாமே. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் க்ளீனாக இருக்கு இல்லையா? பாருங்கள், இது இன்னும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வயநாட்டிலேருந்து ஆள் கொண்டு வந்து க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் காய் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கணும். பராமரிப்பு இல்லை, அதனால் ஏமா வேறு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 செடி பண்ணியிருக்கோம். இன்னும் இருக்குது. ஸோ 30-40 பிளான்ஸ் இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணணும். பார்ப்போம். ஓகே, வளர்றதுக்கே இடம் இல்லாமல் அளவுக்கு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பலாப்பழம். ஓ, பலாக்காய். இவ்வளோ காய் இருக்கு பாருங்கள். ஓகே.